தமயந்தி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க. நம்ம தமயந்தி நலனுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக ஊட்டி விடலான்னு இருக்கிறப்ப, ஏங்க நான் என்னமோ உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும்னு ஆசைப்பட்றீங்களா? எருமக்கடா வயசாகுது, நீங்கள் தேவையில்லாமல் பட்டினி கிடக்கிறத பார்த்து அம்மா எப்படியெல்லாம் திட்டினாங்க தெரியுமா? அதாவது என்னோட அத்தைங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க சொன்னாங்களா இல்லை நீயா சொன்னியா அப்படின்னு சொல்லி நலன் கேட்குறப்ப, நான் வேணா இப்பயே வர சொல்கிறேன், அவங்க தான் ஊட்டி விட சொன்னாங்கன்னு சொல்லி கத்தலான் இருக்கிறப்ப, நலன் தமயந்தியை கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையை வச்சு கவர் பண்ணிடுறாங்க. தமயந்தியால் பேசவும் இல்லை. 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல தமயந்தி ரொமான்டிக்காக பார்க்குறாங்க. சரி சரி நீயே ஊட்டி விடணுன்னே அப்படியே அன்பா பாசமாக ஊட்டி விட்றாங்க. ஊட்டி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு கீழே சாப்பாடை தட்டு இதெல்லாம் வச்சுட்டு கையெழுமிட்டு வரத்துக்குள்ளே நலன் நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம், சரி நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ண போகலான்னு சொல்லி லேப்டாப்பு சில பல எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு போகிற? ஏங்க நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, அதனால தான். எதுக்கு லேப்டாப்பை எடுத்துகிட்டு போகிற? இந்த லேப்டாப்பில் உனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கோவத்தில் கேட்குறாங்க நலன். இல்லைங்க, நான் சமையல் வீடியோ பார்க்கலான் இருக்கேன். எதுக்கு சமையல் வீடியோ பார்க்க போகிறேன்? காம்படிஷனில் உங்களை மாதிரி முதலைங்கள்லாம் இருக்குல்ல, அந்த முதலைங்கள்லாம் புரட்டி போடணுன்னா நிச்சயம் நான் ஜெயிக்கணும்னா வீடியோ பார்த்தா தான் உண்டு. ஓ அப்போ நான் வீடியோ பார்த்து ஜெயிக்க போகிறேன். ஓகே ஓகே எனக்கு சிரிப்பாக வருதுன்னு சொல்லி பெட்டில் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல ஏங்க இப்படி நக்கல் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி சரிம்மா நீ வீடியோ பார்த்தே ஜெய். அப்போ நான் வீடியோ பார்த்தா என்ன ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறேன். சமையல் வீடியோ தானே, பாரு பாரு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணி அமுச்சு வச்சிடுறாங்க. ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமா? நைட்டு ஃபுல்லாக இந்த ரூம் பக்கம் மட்டும் வந்துடாத, நீ விடிய சமையல் வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. உன்னால் ஜெயிக்க முடியுமா நானும் பார்க்குறேங்கிற மாதிரி சிரிச்சிச்சு வயிறே புண்ணாற அளவுக்கு சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நலனை ப்ராட்காஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறப்ப அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. நம்ம நலனோட செல்லுக்கு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னது இந்த நேரத்தில் பார்த்து தூங்குற நேரத்தில் நான் இது மாதிரி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? எல்லோரும் கேட்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் போட்டி போடணுங்க, போட்டி போட்டு ஜெயிக்கணுங்க. நம்ம இன்னமும் நம்பர் 1 இடத்துல இருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா போட்டி கண்டிப்பாக போடணும். என்னது நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குதோ அதை பற்றியே அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கா, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நலன் அதே மாதிரி தான் சின்ன வயசில் எல்லோரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஃபீல் பண்ணுறாங்க, சங்கடப்படுறாங்க. எங்கே நம்மளால் சாதிக்க முடியாமல் போயிடுமோன்னு. சாதிக்கணும்னு ஆசைப்படுற எல்லோரும் முதல்ல கல்யாணம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு எல்லாமே வரும். நீங்கள் குடும்பஸ்தனாக ஆகணும், அதுவும் முக்கிய காரணம். நான் சொன்னதையெல்லாம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல பேசினோன்னே அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னடா அது நமக்கேற்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நலன்கிட்ட பேசி ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தமயந்தி அப்படியே ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் என் மனைவி சாப்பாடு ஊட்டி விட்டா அப்படின்னு சொல்லும்போது, என்னது சாப்பாடு ஊட்டி விட்டாங்களா? இப்போ தான் நம்ம நலனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டோம். அப்போனா இவர் தான் அவரா தெரியாமல் போச்சேன்னு சொல்லி அந்த இடத்துல குடுகுடுன்னு வராங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அவள் ஒரு ராட்சசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னங்க உங்கள் மனைவி உங்களுக்கு அன்பா பாசமாக ஊட்டி விடுறாங்க, பார்த்தா ராட்சசின்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு நலன் ரூம் பக்கம் கதவு திறந்து பார்த்தா, ஓ இவர் தான் இத்தனை நாளாக பேசிகிட்டு இருக்காரா? நம்ம கஷ்டப்பட்டப்பெல்லாம் இவர் எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாப்புல, இவரை உண்டுலன்னு ஆக்கணும். ஏங்க நீங்கள் ஏங்க உங்கள் மனைவியோட சேர்ந்து வாழக்கூடாது? ஏங்க இன்னுமா வர தள்ளி வச்சுட்டே இருக்கீங்க? என்ன இவருங்க நேரில் பார்த்த மாதிரி பேசுகிறாங்களே, ஆனால் இவங்க பேசுனது எல்லாமே எனக்கு சூப்பராக வாழ்க்கைக்கு செட் ஆகுது. இவங்க சொன்னனால மட்டும்தான் சுப்பிரமணியன் மீட் பண்ண முடிஞ்சிச்சு. சரி பேசணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அவள் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுட்டாங்க. அவள் கழுத்துலலாம் தாலி கட்டணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் என்ன தாலி கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அவளை விட்டு விலகவும் முடியல. என் மனசெல்லாம் அப்படியே தடுமாற்றத்திலே இருக்குது. நான் செய்கிறது சரியா தவறான்னு கூட தெரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்களா சங்கதின்னோட 2 பேர் ரொமான்டிக்காக ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. தமயந்தியோட மனசில் நலன் வந்துட்டாங்க. ஏன்னா இத்தனை நாளாக இவர் தானே உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி சந்தோஷம் உச்சத்தில் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது விடியுது. தமயந்தி எல்லாருக்கும் சாப்பாடை அள்ளி வைக்கிறாங்க. நலன் வந்தோடனே கூடுதலாக கவனிக்கிறாங்க. ராம் பிரசாத்துக்கு அவங்க சாப்பாடு வைக்கலான்னு இருக்கிறப்ப அதெல்லாம் ஒன்று வேணாம் நானே பார்த்துக்கிறேன்னோட அபிராமி அம்மா அவர் எப்போதும் அப்படி தான், அவரை கண்டுக்காத. என்னம்மா நலனுக்கு இவ்வளோ சாப்பாடு எடுத்து வைக்கிற, என்ன காலங்காத்தால என்னை திருப்பி தூங்க வைக்க போறியா? அண்ணனுக்கு அண்ணி மேலே இஷ்டம் இருக்கோ இல்லையோ, அன்னிக்கு அண்ணன் மேலே ரொம்ப இஷ்டம் இருக்குது. அதனால தான் அண்ணனை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சாப்பாடை அள்ளி வைக்கிறாங்க. இல்லை நீ வர வர உனக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாகவே போயிடுச்சுல்ல பிரீத்தி அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க. ஏன்டி இவ்வளோ சாப்பாடு வைக்கிற, என்னை தூங்க வைக்க போறியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வளர்கிற குழந்தை தானே முன்ன சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக ஏதோ பொங்கல் மாதிரி ஏதோ செஞ்சுருக்காங்க. அதையும் அள்ளி வச்சுட்டாங்க.
என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்க? இருக்கிற எல்லாத்தையும் வந்து என் தட்டில வச்சுட்டேன்னா என்ன அர்த்தம்? பாரும்மா இவ வேலைக்கே போட மாட்டா போல இருக்கு. உங்க 2 பேரும் மத்தியில நான் எதுக்குப்பா வரணும்? நீங்க 2 பேரும் அன்பா, பாசமா இருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்து கமெண்ட் செக்ஷன் மூலியமா ஒரு பொண்ணுகிட்ட பேசுனீங்கல்ல, அவங்க கிட்ட பேசினா மட்டும் தான் உங்களுக்கு தொண்டையில சாப்பாடு இறங்குமோ, இல்லாட்டி இறங்காதா? நீங்க தானே வந்து இந்த மாரி சாப்பாடுலாம் பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் உங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். என்ன இவ? அந்த பொண்ணுகிட்ட பேசினது இவளுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? ஒரு வேளை தூக்கத்தில உளறிட்டனோ? இதெல்லாம் தேவையாடா நலன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்யூட்டாக அழகாக வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பலான்னு இருக்கிறப்ப தமயந்தி வந்து ஒரு யோசனை வந்து தோணுது. ஃப்ரேம் வந்து போட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அபிராமி அம்மாட்ட. அதனால் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்தப்போ உடஞ்சிச்சில அந்த ஃப்ரேமை வந்து கீழே வந்து குடுகுடுன்னு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இது எப்படி இருந்தாலும் வர வழியில் வந்து ஃப்ரேம் போட்டு பத்திரமா எடுத்துகிட்டு வந்துடுங்க. எனக்கு இந்த ஃபோட்டோவுக்கு ரொம்ப ராசி இருக்குது. ஆனால் நான் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் உடஞ்சிருதே. தயவு செஞ்சு நீங்களாவது உடைக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொன்னேன். சரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாலும் இவளுக்காக நான் வேலை பார்க்கணுமா? எனக்கெல்லாம் 1000 வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்னடா நேற்று எனக்காக வந்து போட்டுவிட்டு வரேன்னு சொன்னியேடா. ஆமால்ல சொல்லியிருந்தல்ல உங்கள் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நான் எதுவும் இல்லைம்மா. இது என்னோட மாமியார் ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லல. எனக்கும் முக்கியமான ஃபோட்டோ தான். ஆனால் நான் எங்கேயாவது தொலைச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது? இன்றைக்கி ரொம்ப அர்ஜென்ட் மீட்டிங் இங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கேன். என்னங்க நீங்கள் மாட்ட போகிறீங்க ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் வந்து கொடுக்க போகிறீங்க. சாயங்காலம் ரிட்டர்ன் வரப்போ வாங்கிட்டு வர போகிறீங்க. பத்திரமா தானே இருக்க போதே. ஆமாண்டா அவள் சொல்கிறதும் கரெக்டு தானே. அது மாதிரி செஞ்சிடுறா அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா அப்படியே செஞ்சிடுறேங்கிற மாதிரி நலனும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க.